ஹாய்ச்சல் குட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம 250 கிராமில் எக்லெஸ் ப்ரௌனி கர்ட் பேஸ் வச்சு செய்யலாம் வாங்க. 60 கிராம்ஸ் ஆஃப் டார்க் சாக்லேட், 30 கிராம்ஸ் ஆஃப் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய அன்சால்டட் பட்டர் ரெண்டையும் எடுத்து நல்லா டபுள் பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. டபுள் பாயில் பண்ணும்போது ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். டபுள் பாயில் பண்ணுறப்போ சாக்லேட் அண்ட் பட்டர் பவுல் வந்து தண்ணியில் அப்சர்வ் ஆகாமல் அந்த ஏர் வந்து வெளியில் போகாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் திக்காதே இருக்கும், நீங்கள் எதுவும் கவலைப்பட வேணாம். நெக்ஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் இப்போ நீங்கள் 50 கிராம்ஸ் ஆஃப் ஹேட்ஸ் அண்ட் கர்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து வீட்டில் போட்டு யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். பட் வந்து அது அந்த அளவுக்கு டெக்ஸ்சரும் டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. இதில் 1/4 டீஸ்பூனாக வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்து இதை நல்லா எந்த ஒரு இதுவும் இல்லாமல் லங்ஸும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் 60 கிராம்ஸ் ஆஃப் ப்ரௌன் சுகர் ஆர் ஒயிட் சுகர் சேர்த்து எந்த கிறிஸ்டலும் ஃபார்ம் ஆகாமல் நல்லா லிக்யூடி கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம ட்ரை இன்க்ரீடியண்ட்டான கோகோ பவுடர் 5 கிராம், 45 கிராம்ஸ் ஆஃப் மைதா, அது கூடயே 1/4 டீஸ்பூன் ஆஃப் பேக்கிங் பவுடர் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணும்போது ஒரே டைரக்ஷன்லேயே மிக்ஸ் பண்ணுங்கள். எந்த ஒரு லங்ஸும் ஃபார்ம் ஆகாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அண்ட் வந்து இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் வந்து நல்ல கொக்கோ பவுடர் சாய்ஸ் வந்து வென்ஹவுட்டன், பாரிஸ் இது ரெண்டுமே நல்ல சாய்ஸ். ஏன்னா அது ரெண்டும் நல்லாயிருக்கும். இதுவே நீங்கள் வந்து காஸ்ட் கம்மியாக வாங்கினீங்கன்னா சம்டைம்ஸ் அதில் கல், மண் இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கும். மைதாவில் வந்து நாகா வந்து சூப்பராக இருக்கும். இல்லைனா நீங்கள் பேக்கிங் ரா மெட்டீரியல் ஷாப்பில் ஒரு மைதா இருக்கும், அது கூட கேட்டு வாங்கினா உங்களுக்கு டெக்ஸ்சர் வைஸ் சூப்பராக வரும். நம்ம இது மூணையும் நல்லா ஜலிச்சு ஒரே இதில் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். போட்டு கிண்டிடக்கூடாது. ஓவராக கிண்டிட்டோன்னா உங்களுக்கு பேட்டர் ரொம்ப திக்காயிரும் அண்ட் அது கூடயே இது ப்ரௌனி ஹார்ட் ஆயிரும். இந்த அளவுக்கு தான் நம்மளோட கன்சிஸ்டன்சி இருக்கும். இப்போ இது கூட ஃபைனலி நம்ம வந்து சாக்லேட் அண்ட் பட்டர் மிக்சரை வந்து லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும். அதையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலி நம்மளோட அவுட்புட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இதை நம்ம இப்போ வந்து 6 or 5-10 போர் பண்ணிவிட்டு 180 டிகிரி செல்சியஸுக்கு 25 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தோன்னா நம்மளோட எக்லெஸ் ப்ரௌனி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஓகே, டாட்டா, பாய்.